ஒரு உண்மை நிஜ கதை நான் வந்து சொல்ல போறேன். நான் ராஜிட்ட சொல்லுவேன். நீங்களும் கவனிங்க. ஓகேவா? ஓகே. எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்டா. ஓகே. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்கேன். ஆ. ஆ அப்பதான் வந்து ஸ்கூல்ல முடிச்சு +2 முடிச்சுட்டு காலேஜ் வந்து எந்த காலேஜ் சேரலாம்னு நான் வந்து தேடிட்டு இருக்கேன். சரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து வருஷம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா, மெயினா இந்த கரெக்ட்டா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் வரும். ஓகே, ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்கு மொத நாள் வந்து பாத்தீங்கன்னா, என் வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்களா கூடிடுவாங்க எல்லாம். ஓஹோ! சரி. ஃபுல்லா சொந்தக்காரங்க, பங்காளி எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாருக்கும் 2 குழந்தைங்களா கசகசன்னு இருக்கும். பார்த்தா எரிச்சல் ஆயிடும். சும்மா துப்பாக்கி இருந்துச்சு எல்லாத்தையும் சுட்டுக்கலாம் போல தோணும். அந்த மாதிரி ஆத்திரம் வந்துடும். எங்க அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா என்னை திருச்சி காலேஜ்ல சேர்த்து விட்டுரு, நான் அங்க போய் சேர்ந்துக்கிறேன்ட்டு திருச்சி காலேஜுக்கு வந்துட்டேன். வந்துட்டு படிப்பும் அங்கதான் படிச்சேன். அப்புறம் வேலைக்கு அங்கதான் போனேன். கல்யாணமும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு. ஒரு 30ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. 30ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செம ஜாலியா இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க வெளியில போவோம். நாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைப்பூண்டு விற்பாங்க. அந்த மலைப்பூண்டு வாங்குறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வீட்டுல இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வெளில போவாங்க ஆம்பளைங்களா. நானும் அவங்களோட சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு சாயங்காலம் வரும்போது மலைப்பூண்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவோம். அந்த வாரம் தேவையான மலைப்பூண்டு. அப்ப வாங்க போகும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் போயிடும். திருச்சியில் தஞ்சாவூர் கிட்டக்கு தானே. அங்க போய் தஞ்சாவூர்ல போயிட்டு ஃபுல்லா வந்து தஞ்சாவூர் அரண்மனை பெரிய கோயில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்கேயே தூங்கிடுவோம். மதிய நேரத்துல அங்கேயே தூங்கிடும். காலையில கிளம்பிடுமா, மதியம் அங்கேயே தூங்கிடும். நல்லா தூங்கிடும். கும்பகாரண மாதிரி தூங்கிட்டு தூங்கி எஞ்சுமே பயங்கரம் பசிக்கும். கையில காசு அந்த அளவுக்கு பூண்டு மட்டும் தான் காசு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், வெளியில இது கூழு காய்ச்சி கொடுப்பாங்க. ஒரு குண்டா கூழ். ஆமா, எவ்வளவு வேணா குடிச்சிக்கலாம். அது செம்மையா குடிச்சிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போய் பூண்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துரும். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் கதை. ஓகேவா? இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கேளுங்க. உப்பு சத்தியாகிரகம். ஓகேவா? ராஜாஜி நடத்தின உப்பு சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வந்துச்சு பாத்தியா? அது எப்பன்னா 1930 ஏப்ரல் 13ஆம் தேதி. ஏப்ரல் 13 என்னது? தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள். ஓகேவா? அப்ப தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள். இதை ஏன் வந்து 1919 சொன்னா, ஜாலியன்வாலாபாக் படுகொலை எப்ப நடந்துச்சு? 1919 அதே ஏப்ரல் 13ஆம் தேதி தான். அப்பதான் என் சொந்தக்காரன் ஃபுல்லா வந்தாங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுலாம் போல தோணுல. ஜாலியன்வாலாபாக்ல துப்பாக்கி சுட்டுவாங்கல்ல. 19 வயசுல துப்பாக்கி எடுத்து சுட்டுவேன். 30ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இது வாங்க போறேன், மலைப்பூண்டு வாங்குறதுக்கு. ஓகேவா? சோ இப்ப என்னன்னா, இது ஏன் சார் மத்த கதையில என்ன சார்னா, திருச்சி டு வேதாரண்யத்துக்கு உப்பு சத்தியாகிரகம் போனாங்க. ஆனா எந்த ரூட் வழியா போனாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ரூட்டை தான் நான் ஷார்ட்கட்டா சொன்னேன். திருச்சியில இருந்து ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் போனாங்க. தஞ்சாவூர்ல இருந்து எங்க கும்பகோணம். அதான் நான் போய் தூங்குறல, கும்பகோணம் தூங்குறேன்னா அது கும்பகோணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செம்மங்குடி. அப்ப கூழு செம்மையா குடிக்கிறேன்னா அது செம்மங்குடி. அடுத்து என்ன பண்றேன், பூண்டு வாங்க போறேன், திருத்துறைப்பூண்டி. அதுக்கப்புறம் கடைசியா வேதாரண்யங்கிறது நமக்கு டிஃபால்ட்டாவே தெரியும். ஓகேவா? சோ இதுதான் எங்கிருந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், அப்புறம் மறுபடியும் சரி கும்பகோணம், செம்மங்குடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி. இந்த ரூட்டை தான் ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டுல அந்த ராஜாஜி நடத்த உப்பு சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலையும் 1919 அதே ஏப்ரல் 13 தான் புத்தாண்டுக்கு முதல் நாள். ஓகேவா? டிஸ்பிளேல ஒரு கேள்வி தெரியும். இதுக்கு ஆன்சர் நீங்க தான் பண்ண போறீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.